ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமினேஷனில் October 4 அன்றைக்கி கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டுத்துலையுமே பார்க்க போகிறோம். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் இதெல்லாம் போக ஃபிலிம் படத்தில் இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே வராங்க எல்லா எக்ஸாம்லேயும். மோஸ்ட்லி வந்து ஒரு படத்தை இப்போ ரீசெண்டாக ஏதாச்சும் அவார்டு வாங்கின படத்தில் இருந்து இம்பார்ட்டன், அதாவது டேரக்டர் வேறு ஹீரோயின் அந்த இம்பார்ட்டன்ட் ரோலில் நினச்சவங்களை பற்றி மட்டும் தான் கேட்டாங்க. அதுலேயும் டேரக்டர் தான் வந்து மோஸ்ட்லி கேட்டுக்கிட்டே வராங்க. ஸோ வந்து 2017-18 வந்து ஏதாச்சும் அவார்டு வாங்கின ஃபிலிம் இல்லாட்டினா ஃபேமஸான ஃபிலிம் வந்து யார் அதோட டேரக்டர், அப்புறம் மெயின் ரோல், அதாவது ஹீரோ ஹீரோயின் இவங்க மட்டும் யாருன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ஃபிலிம்லேருந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே வராங்க. ஃபிலிம்லேயும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டேரக்டர், ஹீரோயின் இந்த 3 பேர் தான் வந்து தொடர்ந்து கேட்டே வராங்க. ஸோ வந்து அது வந்து நல்ல ஃபேமஸான ஃபிலிம் தான். சாதா ஃபிலிம்னால நல்ல ஃபேமஸான ஃபிலிமில் இருந்து தான் கேட்டு வராங்க. ஸோ வந்து ஃபேமஸான ஃபிலிமு, டேரக்டர், ஹீரோயின் இது மட்டும் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு வாங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் கேட்காங்க. ஏதாச்சும் வார்த்தை கொடுத்து அது ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பிஎஸ்என்எல்ல நிதி ஆயோக் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ஃபுல் ஃபார்ம் கேட்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி நியூஸில் நம்ம எப்போதும் படிச்சுக்கிட்டே வரதான் நல்லா கேட்டது தான். ஸோ வந்து ஃபுல் ஃபார்ம், அதாவது நீங்கள் ஒரு நியூஸில் பார்க்கிங்க, இந்த நிதி ஆயோக் இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபுல் ஃபார்ம்னா நீங்கள் டக்குன்னு ஆனால் யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து டெய்லி நியூஸில் பார்க்குறது தான். பிஎஸ்என்எல் எல்லாமே நீங்கள் நியூஸில் டெய்லி நீங்கள் வந்து பேப்பரில் படிக்கிறது, டிவியில் பார்க்குறது அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து ஃபுல் ஃபார்ம் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பிஎஸ்என்எல்னால் பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட், இதான் வந்து பிஎஸ்என்எல் ஃபுல் ஃபார்ம். அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் மோஸ்ட்டாக வந்து புதுசாலாம் கேட்கல. நீங்கள் டெய்லியும் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அதுலேருந்து தான் கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபிலிமும் அந்த மாதிரி தான், நல்ல ஃபேமஸான ஃபிலிமில் இருந்து தான் என்னென்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கோங்க. இது போக சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ, கெமிக்கல் நேம், கெமிக்கல் ஃபார்முலா, அட்டாமிக் நம்பர், அதாவது வேதியியல் பெயர், வேதியியல் வாய்ப்பாடு, அணு மூலக்கூறு எண்கள், அந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியலேருந்து பார்த்தீங்கன்னா சிஎம், கேபிட்டல், கவர்னர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் எல்லா ஸ்டேட்டோட கவர்னர் யாருன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ். எப்படிங்க வச்சுக்கலாம்னா வெளியுறவுத்துறை ஷூஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. சுஷ்மா ஷூஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. வெளியே போகும்போது நம்ம ஷூ போட்டு போகிறோம், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த கவர்னர் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷோட ஆளுநர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அது யார் பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய தேவ் விராட், இவர் தான் வந்து ஹிமாச்சல் பிரதேஷோட ஆளுநர். அடுத்து கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ், அதாவது ஃப்ரான்ஸோட தலைநகரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பாரிஸ். இது எப்படி நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம்னா ஃப்ரான்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க, பாரிஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்போ பேர், அதாவது ஒன்றா தான் இருப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து ஹூ இஸ் த டைரக்டர் ஆஃப் ஃபிலிம் மாம், அதாவது மாம் அப்படின்னு அந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த படத்தோட டைரக்டர் யார் பார்த்தீங்கன்னா ரவி உதய்வால், இவர் தான் வந்து அந்த படத்தோட டைரக்டர். இதே நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்கட் மூலமாக இங்கே வச்சுக்கலாம். எப்படின்னா ரவி உதய்வால், உதயன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுக்கோங்க. உதயம்னா உதயம்னா உதிக்கிறது, உருவாகிறது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே எங்கேருந்து உருவாயிருக்கோம், அம்மாட்டிலேருந்து தான் உருவாயிருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மாமோட டேரக்டர் வந்து ரவி உதய்வால், உதயமாயிருக்கும் அம்மாட்டிலேருந்து, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூ ஃபார்ம்டு குப்த சமாஜ், அதாவது குப்த சமாஜம் இதை வந்து உருவாக்குனது யார் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா, குப்தா சமாஜம் சந்திரகுப்தா, அந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஈஸியாகவே நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து கேபிட்டல் ஆஃப் உகாண்டா, அதாவது உகாண்டாவோட தலைநகரம் என்னென்னு கேட்டிருக்காங்க. உகாண்டாவோட தலைநகரம் என்ன பார்த்தீங்கன்னா கம்பாலா. இதே நீங்கள் ஒரு ஷார்ட்கட் மூலமாக இங்கே வச்சுக்கலாம். எப்படின்னா உகாண்டாவில் உள்ள கடைசி காண்டான்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம காண்டா தான் முன்னாடி இருப்போம், யார்ட்டையும் பேசாமல் கம்முன்னே இருப்போம், அதான் கம்பாலா அப்படின்னு வச்சுக்கோங்க. கம்முன்னு இருப்போம், காண்டா இருந்தால் கம்முன்னு இருப்போம், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து கவர்னர் ஆஃப் மத்திய பிரதேசோட ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனந்த் தீபன் பட்டேல், இவர் தான் வந்து மத்திய பிரதேசோட ஆளுநர். அடுத்து வந்து ஹூ காட் த தாதா சாஹேப் பால்கே அவார்ட் 2017, இது யார் வாங்கணும்னு கேட்டிருக்காங்க. இது யார் 2017 வந்து தாதா சாஹேப் பால்கே இந்த அவார்டு யார் வாங்கியிருக்காங்க, வினோத் கண்ணா, அவர் தான் வந்து வாங்கியிருக்காரு. அடுத்து வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஆளுநர் யார் பார்த்தீங்கன்னா சத்யபால் மாலிக், இவர் தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஆளுநர். அடுத்து பிஎஸ்என்எல் இதோட சிஇஓ யாருன்னு கேட்டிருக்காங்க. பிஎஸ்என்எல் இதோட தலைமை நிர்வாக அதிகாரி, சிஇஓனா தலைமை நிர்வாக அதிகாரி. இது யாருன்னா ஸ்ரீ அனுபம் ஸ்ரீ
வஸ்தவா இவர் தான் வந்து இதோட சிஇஓ. அடுத்து ப்ரெஷர் அதோட அழுத்தம் இதோட ஃபார்முலா என்னென்னு கேட்டிருக்காங்க. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா, இதான் வந்து ப்ரெஷரோட ஃபார்முலா. அடுத்து வந்து பிரசிடெண்ட் ஆஃப் பங்களாதேஷ், பங்களாதேஷோட பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்து கேட்டிருக்காங்க. அப்துல் ஹமீத் இவர் தான் வந்து பங்களாதேஷோட பிரசிடெண்ட், அதாவது பங்களாதேஷோட ஜனாதிபதி. அடுத்து ஃபார்முலா ஆஃப் போராக்ஸ், அதாவது போராக்ஸ் இதோட வந்து வேதி வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா Na2B4O5 OH4AH2O, இதான் வந்து போராக்ஸ் இதோட வேதி வாய்ப்பாடு. அடுத்து ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் டு கெட் த நோபல் ப்ரைஸ், அதாவது ஹூ இஸ் த ஃபஸ்ட் உமன் கெட் த நோபல் ப்ரைஸ், அதாவது இந்தியாவில் வந்து நோபல் பரிசு வாங்கின முதல் பெண்மணி யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மதர் தெரசா, அதாவது அன்னை தெரசா, இவங்க தான் வந்து இந்தியாவில் வந்து நோபல் பரிசு வாங்கின முதல் பெண்மணி. அடுத்து வேர்ல்டு பாப்புலேஷன் டே, அதாவது உலக மக்கள் தினம், அது என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 11, இது வந்து உலக மக்கள் தினம். அடுத்து உலகிலேயே மிகப்பெரிய மலைச்சிகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எவரெஸ்ட் மலைச்சிகரம், இதை வந்து உலகிலேயே வந்து மிகப்பெரிய மலைச்சிகரம். அடுத்து ஆப்கி பேத்தி ஹமாரி பேட்டி, அதாவது உங்கள் மகள் எங்கள் மகள், அந்த மாதிரி தமிழில் வரும். இந்த ஸ்கீம் வந்து எந்த மாநிலத்தோட தொடர்புடையது பார்த்தீங்கன்னா ஹரியானா, அந்த மாநிலத்தோட தொடர்புடையது. அடுத்து வந்து விட்டமின் சி, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் சி, அதாவது ஒரு விட்டமின் கொடுத்து அதோட வந்து கெமிக்கல் நேம் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு லாஸ்ட்டு 2 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா வரிசை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் சப்போஸ் இப்போ விட்டமின் சி கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக உள்ளது மற்ற என்னென்ன விட்டமின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கானதெல்லாம் நீங்கள் கெமிக்கல் நேம்லாம் பார்த்து போயிடணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து விட்டமின் B7 அதோட கெமிக்கல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா பயோட்டின், இதான் வந்து விட்டமின் B7ஓட வந்து கெமிக்கல் நேம். அந்த மாதிரி வந்து ரிலேட் பண்ணி நீங்கள் வந்து அடுத்து வேறு என்ன விட்டமின் இருக்குது அதோட கெமிக்கல் நேம்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போயிருங்க. அடுத்து ஏஷியா கிரிக்கெட் கப், இது வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்துச்சு. அதாவது ஆசிய கிரிக்கெட் கோப்பை 2018 அதாவது ஏஷியன் கிரிக்கெட் கப் 2018 இது எங்கே நடந்துச்சுன்னா துபாய், அங்கே தான் வந்து நடந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா UNO, அதில் வந்து இந்தியா யார் பிரதிநிதித்துவப்படுத்துவான்னு பார்த்தீங்கன்னா சையத் அக்பருதீன், இவர் தான் வந்து இந்தியா வந்து பிரதிநிதிப்படுத்துவார். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்ரா நங்கல் அணை, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசில் இருக்காது. பக்ரா நங்கல் டேம் சிட்டுவேட், அதாவது பக்ரா நங்கல் அணை எங்கே இருக்காதுன்னா ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது. அடுத்து IRCTC, இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு கேட்டிருக்காங்க. IRCTCனா இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன், இதான் வந்து IRCTCயோட ஃபுல் ஃபார்ம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் RRB குரூப் டி எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்கன்னா நம்ம வந்து வீடியோவில் சில டாபிக் சொல்லியிருப்போம். அது வந்து ஏன் அந்த டாபிக் சொல்லியிருக்கோம்னா அந்த கொஸ்டின் வந்து கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே வராங்க. ஸோ வந்து அந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வர எல்லா டேட்டுக்குமே வரிசையாக வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ வந்து நீங்கள் எல்லா வீடியும் கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் ஒரு கொஸ்டின் ஒரு டேட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது வந்து ரிலேட்டாக தான் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து ஒரு வீடியோ பாருங்கள், அதில் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கா ரிலேட் பண்ணி என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.